கர்த்தருக்குள்ளான என்னுடைய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நேரத்தை நமக்கு கொடுத்து ஜீவனையும் சுகத்தையும் கொடுத்து இந்த இடத்திலே வந்து உட்காரும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றிகளை ஏறெடுத்தோம். இந்த காலை நேரத்திலே நாம் மீண்டும் இந்த வாரத்தினுடைய 2ஆம் பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்தினுடைய பாடத்தின் தலைப்பு நமக்கு அதிக ஓய்வு நாள் ஊதியம் என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு படிக்கிறோம். அதிக ஓய்வு நாள் ஊதியம். இந்த அதிக ஓய்வு நாள் ஊதியம் கிறிஸ்துவானவர் செய்த ஊழியம். அவர் பல இடங்களிலே ஓய்வு நாளிலே அவர் அநேக நன்மைகளை செய்து அநேக ஊழியங்களை செய்து அவர் தாண்டி வந்த பிறகு கூட இன்றைய தினத்திலே அவர் செய்கிற ஊழியம் ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியம், ஒரு பெரிய வல்லமையான ஒரு ஊழியத்தை அவர் இந்த இடத்திலே அவர் செய்திருக்கிறார். இந்த ஊழியத்தை செய்வதற்காக அவர் ஜெப ஆலயத்திலிருந்து அங்கே அவர் பிரசங்கித்து அங்கு சில நன்மைகளை செய்து அநேகருக்கு வியாதிகளை சுகப்படுத்தி அங்கிருந்து அவர் வெளியே வந்து தன்னுடைய ஒரு சில சீஷர்களோட கூட பேதுருவுடைய வீட்டுக்கு போனார் என்று நாம் பார்க்கிறோம். பேதுருவுடைய வீட்டுக்கு அவர் போன பொழுது பேதுருடைய வீட்டிலே உள்ளே போகும்போது அவருடைய ஏன் பேதுருவுடைய வீட்டுக்கு போனார் என்பது நமக்கு வந்து சரியான காரணம் கொடுக்கப்படவில்லை. அதனால் அவர் பேதுருடைய வீட்டிற்கு போனது அந்த நேரம் அவருக்கு பசியா இருந்த நேரத்தினால கூட இருந்திருக்கலாம். அவர் உணவு சாப்பிடுவதற்கு கூட அங்க போயிருக்கலாம். இப்படி சொல்லும் பொழுது அவர் உள்ளே போன பிறகு அவருக்கு தேவை என்னவென்றால் அவருக்கு இளைப்பாறுதல் தேவை, ஒரு உணவு தேவை, ஒரு சூழ்நிலை அமைதியாக எல்லோரிடமும் சம்பாஷித்து இருக்கக்கூடிய நேரம் அது. ஆனால் போன உடனே அவருக்கு அங்கு ஒரு வேலை காத்து கொண்டிருக்கிறது. பேதுருவின் மாமி ஜுரமாய் இருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேதுருவின் மாமி ஜுரமாய் இருந்தாள் என்றால் அந்த நாட்களிலே அந்த ஜுரம் ஏற்பட்டால் ஒன்று சரியாக வேண்டும் அல்லது ஆள் மறித்து விட வேண்டும் என்ற ஒரு வியாதி. மிகவும் ஒரு இக்கட்டான நேரம் தான் அது. படித்தாலும் சரி இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு சாவா வாழ்வா என்ற ஒரு நிலைமையில தான் அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சரி, அந்த நேரத்திலே பேதருடைய மாமி ஜுரமா இருக்கிறார் என்று மற்ற சீஷர்கள் கிறிஸ்துவத்திலே வந்து சொன்ன பொழுது அவர் தன்னுடைய பசியோ தன்னுடைய இளைப்பாறுதலையோ எதையுமே அவர் யோசிக்கல, எதையும் பார்க்கல. ஏனென்றால் அவர் இருக்க போவது கொஞ்ச நாள் பூமியிலே, அதற்குள்ளாக எல்லா ஊழியத்தை முடிக்க வேண்டும். ஆகியனாலே அவருடைய நோக்கம், எண்ணம், சிந்தனைகள் எல்லாமே வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யறதுல மட்டும்தான். அவருக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற பின்பற்றுகிற நமக்கும் அப்படிப்பட்ட ஊழியத்தின் பாரம் இருக்கதான். இப்படிப்பட்ட பாரத்தை தான் ஊழியத்தில் அவர் எதிர்பார்க்கிறார் அவருடைய ஊழியத்தில். அப்படியானால் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் பேதுருவின் மாமி ஜுரமா இருக்கும்பொழுது தன் அவருடைய கையை பிடித்து அவர் தூக்கிவிட்டு எழுந்து அவர்கள் தன்னுடைய வேலைகளை பார்க்கும்படி அவர் ஒரு பெரிய அதிசயத்தை அவர்கள் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். பேதுருடைய மாமி அந்த மாற்றத்தை அவர்களுக்குள் பெற்ற உடனே, அந்த ஒரு அதிசயமான ஒரு வியாதியிலிருந்து சுகப்படுத்தப்பட்டு அவள் எழுந்த உடனே அவள் வெளியே போய் அங்க போய் இங்க போய் தன்னுடைய மற்ற வேலைகளை அவர் பார்க்கறதுக்கு போகலை. அந்த இடத்துல அவர் அந்த வந்திருக்கக்கூடிய கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களையும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற பணிவிடைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஊழியத்தை செய்வதும் ஒரு பிரசங்கிப்பதும் ஒரு ஊழியம். ஊழியம் செய்பவர்களுக்கு ஒத்தாசையாக இருப்பதும் இன்னொரு ஊழியம். உண்மையார் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு சிலருக்கு தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்து
ஊழியத்தை ஒத்தாசையாக இருக்கும்படி அவர்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. அது போல ஊழியம் என்பது வெறும் பிரசங்கம் பண்றது மட்டும் கிடையாது. யாராருக்கு எப்படிப்பட்ட தாழ்ந்துகள் எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறோ அதை வைத்து எல்லாருமே அது போல இந்த இடத்துல பேதுருவுடைய மாமி அவர் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்கிறார். ஆனால் முதலாவது செய்திருந்த வேலைகளுக்கும் இப்பொழுது அவர் செய்கிற வேலைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. அவர் இப்பொழுது கிறிஸ்துடைய வல்லமையான கரங்களையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் அவர் ருசி பார்த்திருக்கிறார், அனுபவித்திருக்கிறார். இவ்வளவு பெரிய வல்லமையான வேலையை தனக்குள் அவர் செய்திருக்கிறார் என்பது ஒரு பெரிய சாட்சி. அவருடைய இருதயத்திலே அவருடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாக பலப்படுத்தி வைத்திருக்கிறது. அப்படி பலப்படுத்துறதுனாலே அவர் செய்கிற வேலை பணிகள் எல்லாமே மிகவும் உற்சாகமாக, மிகவும் ஆர்வமாக, தேவ பலத்தோடு விசுவாசத்தோடு அந்த வேலையை அவன் செய்து கொண்டு உடல் சரியாக போய்விட்டது, வியாதி சுகப்படுத்தப்பட்டது ஆகியனாலே தன்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று அவர் போகவே இல்லை. அப்படிப்பட்ட வேலையை அவள் செய்து முடித்த போது இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்திலே இன்னும் ஒரு சம்பவம் என்ன நடக்கிறது என்றால், இதை பற்றி கேள்விப்பட்டவர்கள், இவர் ஜெபாலயத்திலே இருக்கும் பொழுது செய்த ஊழியங்களையும் வேலைகளையும் அதிசயங்களையும் கேள்விப்பட்டவர்கள் அங்கிருந்து அவர்கள் அநேகர் கிறிஸ்து எந்த இடத்துல இருக்கிறார் என்று தேடிக்கொண்டு அவரை பார்க்கும்படி வருகிறார்கள். என்ன சொல்லப்படுகிறது வசனத்திலே? பேதுருவின் வீட்டின் முன்பாக முழு பட்டணமும் வந்து கூடியிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. முழு பட்டணமும் அங்க வந்து கூடியிருக்கிறது என்றால் அவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவை பார்ப்பதற்கு அவர்கள் ஓடி வந்திருக்கிறார்கள். அதிலும் அவர்கள் ஓய்வு நாள் முடிந்த பிறகு வந்திருக்கிறார்கள். ஓய்வு நாள் முடிந்த பிறகு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாருமே ஓய்வு நாளை ஆச்சரிக்கக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். சரியாக அந்த ஓய்வு நாள் முடிவு வேளையிலே அது காத்திருந்து அதன் பிறகு அவர்கள் அங்கிருந்து கிறிஸ்துவை பார்க்கும்படி அவர்கள் ஓடி வந்தார்கள். சில சமயங்களிலே நமக்கு வசனம் என்ன சொல்லுகிறது? ஓய்வு நாள் எப்போது முடியும் என்று காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி ஓய்வு நாளுடைய நோக்கம் நம்முடைய பாரங்களையும் நம்முடைய உலக கவலைகளையும் விட்டு அன்றைக்கு நாம் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் நாம் அந்த நாளிலே எதை பேச வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறதோ அதை நாம் பேசி, எந்த வேலையை செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறதோ அந்த வேலைகளை நாம் செய்து நம்முடைய உலக பாரத்திலிருந்து முற்றிலும் விடுபடாதவர்களாக இருக்கும் பொழுது அந்த முடிவு வேலையை நாம் காத்து கொள்ளாதபடிக்கு அந்த நேரத்தில் என்ன செய்வோம் என்றால் எப்பொழுது அது முடியும் என்றுதான் காத்து கொண்டிருப்போம். ஏனென்றால் நிறைய வேலைகளை நம் கையில் வைத்து அது ஓய்வு நாள் ஆசரிப்பு கிடையாது. அந்த ஓய்வு நாள் ஆசரிப்பிலே எந்த விதமான பலனும் நன்மையும் கிடைப்பதோ இல்லை. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஓய்வு நாளுடைய முடிவு வேலை சரியானதாக இருக்கும், அதை சரியாக முடிக்க வேண்டும், அதை வரவேற்கக்கூடிய நேரமும் சரியானதாக இருக்க வேண்டும் என்று நமக்கு ஆலோசனையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் சரியான ஒரு நேரத்திலே தான் அங்க போய் கிறிஸ்துவை பார்ப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே அப்படிப்பட்ட ஒரு காத்திருப்பு, கிறிஸ்துவை காண வேண்டும், முடிந்த பிறகும் கிறிஸ்துவை காண வேண்டும் என்று ஒரு நாள் முடிந்த பிறகு நாம் எண்ணுவோமானால் அது நமக்கு ஆசீர்வாதம். அதாவது சில சமயங்களிலே ஓய்வு நாள் முடிந்த பிறகு அந்த வாரத்தினுடைய அடுத்த நாள் ஆரம்பிக்கும் பொழுது அது முதல் அடுத்த ஓய்வு நாள் வரும் வரைக்கும் தேவன் நம்மை சுதந்திரமாக விட்டுவிட்டார் அல்லது பாவம் செய்வதற்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறார் அப்படின்ற நினைப்புல நிறைய பேருடைய ஓய்வு நாள் ஆசரிப்பு. அப்படிப்பட்ட ஓய்வு நாள் ஆசரிப்பை ஆண்டவர் விரும்புகிறார்.
ஓய்வு நாள்ல மட்டும் நம்ம எல்லாம் செய்வோம், மற்ற நாள்ல வேற மாதிரியோட வாழ்க்கையை நம்ம செய்வோம். ஒரு மனிதர் இருந்தார், பாண்டிச்சேரியில தான் இருந்தார் அந்த நாட்களிலே. அவர் பெட்டி கடை வைத்திருப்பார், ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தார். அவர் ஓய்வு நாள் அன்றைக்கு அந்த பெட்டி கடைக்கு லீவ் விட்டுருவார். ஓய்வு நாள் முடிந்த பிறகு அந்த கடையை திறப்பார். அந்த கடையிலே சிகரெட்டு, பீடி, புகையிலை போன்ற எல்லா நாகரிக வஸ்துகளும் விற்பனை செய்து கொண்டு, அப்படிப்பட்ட காரியங்களை நாம் விற்கக்கூடாது, அது நமக்கு தேவையில்லை, அதை நமக்கு செய்யக்கூடாது என்ற எண்ணம் அவருக்குள்ள கிடையாது. ஆனால் ஓய்வு நாளைக்கு கடையை மூடிட்டு கடையை ஆலயத்துக்கு வந்துருவார். முடிந்த பிறகும் அந்த பரிசுத்தம் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு திட்டம். ஆக வார நாட்கள் முழுவதும் அந்த பரிசுத்தம் நம் மீது தங்கி இருக்கும்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அம்மையார் எழுதினார். அப்படியானால் நம்முடைய ஓய்வு நாள் ஆசரிப்பிலே எப்படிப்பட்ட ஆசரிப்பை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது ஒரு கேள்வி. ஆனால் இந்த மக்கள் எல்லோருமே ஜெபாலயத்தில் இருந்து அவர்கள் ஓய்வு நாள் முடிந்த பிறகுதான் அவர்கள் வந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாரமான ஓய்வு நாள் ஆசரிப்பை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. இன்னொரு சமயத்திலே ஒரு என்னோடு படித்த ஒரு நண்பர், ஈடி தாமஸ் பள்ளியிலே நான் படிக்கும் பொழுது என்னோடு கூட படித்துக் கொண்டிருந்த நண்பர், அந்த நண்பருக்கு பின்னாலே அவர் கல்லூரி படிப்பை முடித்து அவர் ஊழியத்துக்கு வந்துவிட்டார். அவரை பார்ப்பதற்கு அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே சனிக்கிழமை அன்றைக்கு அந்த ஜெபம் முடியக்கூடிய அந்த ஓய்வு நாள் முடிவு ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கும் போது எங்களோட உட்கார்ந்திருந்தவர் சரியாக 6 மணிக்கு கிட்ட அந்த ஜெபத்தை நாங்கள் முடிக்கிறோம். முடித்த உடனே ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ஓடி போய் டிவியை போட்டார். ஏனென்றால் ஏறக்குறைய பாதி படம் போயிருக்கோம், மீதி படத்தை பார்க்கணும். கொஞ்சம் மனசு ரொம்ப சங்கடமா போச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அறக்குறையான ஊழியத்தில் இருந்தவர் பின்னாட்களிலே அவர் சபையை விட்டு வெளியே போயிட்டார், சத்தியத்தை விட்டு வெளியே. அப்போ நம்முடைய ஓய்வு ஆசரிப்பு பாரமான ஓய்வு ஆசரிப்பாக இல்லாதபடிக்கு அங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய பாடத்திலே நமக்கு சிறிய குறிப்பு நமக்கு. ஆக ஓய்வு நாளை ஆசரிக்கக்கூடிய பிள்ளைகள் அங்க போன பிறகு அந்த இடத்திலே அநேக நன்மைகளை அங்கு அவருக்கு செய்தார். அந்த நன்மைகளை முழு பட்டணமும் அங்கு வந்து கூடியிருந்ததாக நமக்கு வசனம் கூறுகிறது. இந்த கப்பர்நாகும் நகரத்திலே இருந்த மக்கள் அனைவருமே அங்க வந்திருக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் யாரை பார்க்க வந்தார்கள்? கிறிஸ்துவை பார்த்து, ஒருவேளை அவர் நாளைக்கு இங்கு இல்லாமல் மற்ற இடத்துக்கு போய்விட்டால் அவரை நம்ம பார்க்க முடியாது, அவரிடத்திலிருந்து நாம் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு எண்ணத்திலே ஒரே நேரத்திலே அத்தனை பேரும் வந்து பட்டணத்தார் முழுவதுமாக வந்து அங்கு கூடியிருக்கு. ஒரு இடத்துல மக்கள் வந்து ஒன்றாக கூடி நிற்கிறார்கள் என்றால் அதற்கு ஏதாவது ஒரு சில காரணங்கள், ஏதோ ஒரு நன்மை அங்க கிடைத்தால்தான் அந்த இடத்துல கூடியிருப்போம். ரேஷன் கடையில போனாக்கா அங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்குதுன்னு சொன்னாக்கா அங்க ஒரு நன்மை அவங்களுக்கு கிடைக்குது. அது மாதிரி ஒரு இடத்துல போய் ஜனங்கள் கூடி இருக்கிறார்கள் என்றால் ஒரு நன்மையை எதிர்பார்த்து அவர்கள் கூடுகிறார்கள். இல்லாவிட்டு அவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக கூட மாட்டார்கள். அப்படி என்றால் அந்த பட்டணத்தில் இருந்த அத்தனை மக்களுக்குமே கிறிஸ்துவால ஒரு நன்மை கிடைக்க வேண்டியிருக்கிறது. அந்த தேவை அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இருக்கிறது. ஆகையினாலதான் அவ்வளவு பேரும் பட்டணத்தில் இருந்த நகரத்தில் இருந்த அத்தனை பேருமே எல்லா மக்களுமே அங்கு கூடி வந்திருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தனி பிரச்சனைகள், தனித்தனி தேவைகள், தனித்தனி கோரிக்கைகள் அவர்களுக்குள்ள இருக்குது. அந்த கோரிக்கைகளை அவர்கள் கிறிஸ்துவத்தில் சொல்லி
அந்த அதிசயமான மாற்றத்தை அவர்கள், ஏனென்றால் அந்த காரியத்தை செய்வதற்கு வேறு யாருமே கிடையாது அவர்களுக்கு. அதாவது ஒரு ஊரிலே ஒரு பெரிய மருத்துவர் இருக்கிறார். யாரை கேட்டாலும் அந்த மருத்துவர்கிட்ட போங்க, உங்களுக்கு உடம்பு சரியாயிடும், உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உலகம், அந்த நகரம் முழுவதுமே அந்த மருத்துவர் ரொம்ப பிரபலமானவராக இருக்கும். அந்த மருத்துவரும் கைவிட்ட பிறகு எந்த விதமான வழியும் இல்லாத நேரத்துல வேற யார் இந்த வியாதியை சுகப்படுத்துறது முடியாத, வியாதியில இருந்து குணப்படுறதுக்கு முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வியாதி. ஒரு சில வியாதிகள் அது கிரானிக் ஆகி போயிட்டதுனால எடுக்க அதை மாற்றவே முடியாதுன்ற நிலைமை. ஆகையினாலே அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே அங்க வந்தார்கள் என்றால் கிறிஸ்துவை அவர்கள் பார்ப்பதற்கு நோக்கம் வியாதியை குணப்படுத்தக்கூடியவராக இருந்தது என்பதல்ல. இந்த மக்கள் அங்க உட்கார்ந்து கிறிஸ்துவத்துல கேட்டு அவரவர் தங்களுடைய தேவைகளையும் குறைகளையும் சொல்லும் பொழுது அத்தனை பேருக்கும் அவர் நன்மை செய்தார். யாரையுமே வேண்டாம் என்று அவர் சொல்லல. அப்படி அவர் முழு பட்டணமும் அங்க கூடியிருக்கும் பொழுது அந்த நன்மை செய்கிறதுல எந்த குறையும் இல்லாதபடிக்கு, எந்த மாற்றமும் இல்லாதபடிக்கு பொதுவாக அந்த பட்டணத்தார் அத்தனை பேருக்கும் அந்த நன்மைகளை செய்து முடிச்சார். அன்றைய தினத்திலே அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எந்த இடத்திலும் அப்படிப்பட்ட கூட்டம் ஏற்பட்டதில்லை, வந்ததில்லை என்று சொல்லுகிறார். என்றால் கப்பர்நாகும் நகரத்திலே கிறிஸ்துவானவர் செய்த ஊழியம் மிகப்பெரிய ஒரு ஊழியம். அதுவும் ஓய்வு நாள் முடிவு வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியம். இதுவரைக்கும் அவர் செய்த ஊழியத்திலிருந்து ஒரு அடிஷனல் ஊழியம். சனிக்கிழமையில நம்ம ஓய்வு நாள் ஆராதனைகளை முடிச்சு அதிக நேரம் பேசிட்டு வந்தோம்னு சொன்னாக்கா சாயங்காலத்துல கொஞ்சம் இளைப்பாறுதல் தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அந்த இளைப்பாறுதலை கூட அவர் ஏற்றுக்கொள்ளல. ஏனென்றால் அவர் வேலையை முடிக்கணும். அவருக்கு அந்த 3.5 வருஷத்துக்குள்ள எவ்வளவு வேலைகளை முடிக்க வேண்டுமோ அந்த வேலைகளை அவர் முடிச்சாங்க. அவருடைய நோக்கம், அவருடைய பசி, எண்ணம், சிந்தனை எல்லாமே பிதாவுடைய சித்தத்தை ஊழியத்தில் நிறைவேற்றும் என்பது வேண்டும் என்பது. ஆகையினாலே கிறிஸ்து என்ன செய்கிறார், அத்தனை பேருக்குமே அவரவருடைய தேவைகளை கொடுத்து அவ்வளவு பேருக்குமே அதை திருப்தியாக்கி அவரை பேரும் வந்த அத்தனை பட்டணத்தார் அனைவருமே சந்தோஷமாக போகும்படியாக அவர்களுக்கு அவர் வழி செய்து கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம். அப்படியானால் அன்றைய தினத்திலே கப்பர்நாகும் முழுவதுமே கிறிஸ்து யார் என்று அறிந்து கொண்டது. இதிலே நாம் ஒரு காரியம் கவனிக்க வேண்டும். அந்த பட்டணத்துக்கு அந்த பட்டணத்துக்கு உள்ளவர்களாலும் கிறிஸ்துவை பார்த்து தங்களுடைய தேவைகளை கேட்டு தங்களுடைய குறைகளை சொல்லி அவர்களிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய அதிசயமான மாற்றங்களை தங்களுடைய சரீரத்திலும் ஆவிக்குரிய ஜீவத்திலும் பெற்றவர்களாக அவர்கள் திரும்பி போனார்கள் என்றால் வந்தவர்கள் அனைவருமே கிறிஸ்துவை எந்த நோக்கத்தோடு பார்த்தார்கள் என்பது நமக்கு சரியாக தெரியாமல் இருக்கு. ஏனென்றால் அந்த இடத்திலே அன்றைய தினத்திலே அந்த கப்பர்நாகுமிலே முதலாவது அவர் செய்த ஊழியத்திலே பேதுருடைய மாமியார் ஜுரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த மரண படுக்கையிலிருந்து அவர் எழுந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயம் நமக்குள் ஏற்பட்டதே என்று அவர் ஆச்சரியத்தோட அப்படிப்பட்ட தேவனை மகிமைப்படுத்தி அவர் தன்னை பணிகளை செய்தார் என்று நம்பார். கொரோனா வந்த நேரத்துல நமக்கு அநேகருக்கு நாமளே பிழைப்போமா பிழைக்க மாட்டோமோ என்ற பயம் எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை நம்ம மறித்து விட்டால் என்ன செய்வது, அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள், இல்ல பிள்ளைகள் இறந்து பெற்றோர்கள் இருந்தால் எப்படி இருக்கும், இல்ல பெற்றோர்கள் தாய் இறந்து பிள்ளைகள் இருந்தால் எப்படி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதிசய விதமாக தேவன் அநேக அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த வியாதி வராமலேயே தடுத்து வைத்தார். இன்றைக்கும் அநேக இடங்களிலே ஊழியம் செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டுதான். எனக்கும் ஒரு 70 வயது முடிந்து 71 வயது நடக்கிறது.
மிகவும் பயந்தார்கள். நான் வெளியே போனால் ஏதோ ஆகிவிடும் என்று. வீட்டுக்கு வெளியே வந்த போது போலீஸ் ஜீப்ல வந்தவங்க, வயசானவரா இருக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி வெளியில வரீங்க, உள்ள போங்கன்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. ஆனால் கடைசி மட்டும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாதபடிக்கு அந்த நெருக்கடியான நேரத்தில் ஒரு வியாதியஸ்தரை, ஒரு கேன்சர் உள்ள வியாதியஸ்தரை நான் ஜிப்மர் மருத்துவமனையில கொண்டு போய் ஏறக்குறைய ஒரு 8-9 தடவை நம்ம பிரயாணம் பண்ணி போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட்டிட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் அங்க வந்து கொரோனா வியாதியஸ்தர் உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்திலும் அந்த ஊழியத்தை ஆரம்பித்து செய்தோம். இன்னும் கேட்க போனால் அந்த கொரோனா வந்த நேரத்துலதான் நாங்க முதலாவது ஜூம்ல ஓய்நாள் பள்ளி பாடத்தை படிக்க ஆரம்பித்தோம். அதற்கு பிறகு இந்த ஜூம் ஊழியம் அதிகமாக நடக்கிறது காரணமே அந்த கொரோனா சூழ்நிலை. ஆகையினாலே தேவன் சில காரியங்களை அவர் செய்கிறது மட்டும் இல்லாம அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அதிசயமான ஒரு பாதுகாப்பையும் இரட்டிப்பான ஒரு பாதுகாப்பையும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஊழியர்களுக்கு என்று அவர் கொடுத்திருக்கிறார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆபத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளை அவர்கள் மீட்டிருக்கிறார் என்றால் அது ஒரு பெரிய அதிசயமான ஒரு காரியம். அந்த மீட்கப்பட்டவர்களிலே அந்த பேதுருவுடைய மாமி தனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த ஜுரத்தினாலே அவள் மீண்டு வெளியே வந்துட்டாள். மீண்டு வெளியே வந்த பிறகு வேகமாக தன்னுடைய ஊழியத்தை அவள் செய்கிறாள். மிகவும் உற்சாகமாக தைரியமாக செய்கிறார். கொரோனாவிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் நாம அப்படித்தான் செஞ்சிருக்கோம். ஒருவேளை நம்ம மறித்திருந்தால் அப்படியே போயிருக்கும். ஆனா ஆண்டவர் இன்னும் நம்முடைய ஜீவனை வைத்து இந்த இடத்துல உட்கார முடியாத கிருபை செய்திருக்கிறார் என்றால் அவருடைய நோக்கம் நம்ம இடத்துல வேறு மாதிரி இருக்கிறது. ஆக அந்த பேதுருவின் மாமி தனக்கு கிடைத்த நன்மையை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய நாமத்தை கூறி அறிவிக்கும்படியாக, அவருக்கு சாட்சியாக இன்னும் முடங்கிக்கிட்டே இல்லை. அவர் இதுக்கு பிறகு வியாதி எனக்கு இல்லை, நான் போய் திரும்ப என்னோட ஊழியத்தை நான் செய்யணும், இந்த பணிவிடைகளை நான் செய்யணும். மிகவும் உற்சாகமாக அவர்கள் வேலை செய்து கொண்டு வியாதி இல்லாத போது அவர்கள் பிறந்த போது எப்படி ஒரு உற்சாகமாக துள்ளி கொடுத்து வேலை செய்தார்கள், அது போன்ற ஒரு பெரிய உற்சாகமான வேலையை அவர்கள் செய்கிறார். ஆனால் மற்ற கப்பர்நாகும் பட்டணத்தார் வந்தவர்கள் அநேகர் இப்படிப்பட்ட வேலைகளை செய்யல. வந்தார்கள், ஏதோ ஒரு புது மருத்துவரை பட்டணத்துல பாக்குறது போல வந்து வியாதியை சுகப்படுத்திட்டு அவங்க போயிட்டாங்க. அவர் எந்த வல்லமையினாலே கிறிஸ்து தன்னை சுகப்படுத்தினார், எந்த ஒரு பரிசுத்தாவின் பலம் அவருக்குள்ள இருந்தது, அவர் என்ன மருந்து உபயோகித்தாரா, இல்ல தன் வாயின் வார்த்தையினாலே சுகத்தை உண்டு பண்ணினாரா என்று எதுவுமே அவர்கள் யோசிக்கல. தங்களுடைய வியாதி தீர்ந்து போச்சு, நம்முடைய பிரச்சனை தீர்ந்து போச்சு, ஆகியனால உடனே நம்ம என்ன செய்யணும், திரும்பவும் நம்ம வீடுகளுக்கு போகணும். செய்யப்பட்ட அந்த நன்மைகளை பெற்ற பிறகு அவர்கள் மீண்டும் தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக அவருடைய நாமத்தை கூறி அறிவிப்பதையும் அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்வதையும் அவர்கள் தவிர்த்து விட்டார். இன்னைக்கு உலகத்துல வந்து அப்படிதான் நிலைமை இருக்குது. அதாவது எவ்வளவு பேர் நம்ம சபைக்குள்ள வந்தாலும் சத்தியத்துக்குள்ள வந்தாலும் எல்லாருமே அவர்கள் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் மீண்டும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. பேதுருவுடைய மாமியை போல ஒரு சிலர் மட்டும்தான் அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிறகு சாட்சியாக நம்ம அவருக்கு வேலை செய்ய வேண்டும் என்று உற்சாகத்தோடு கிளம்புகிறது. அவர் நமக்கு நிறைய நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார். எப்படி அந்த கப்பர்நாகும் பட்டணத்தாருக்கு அவர் ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் நன்மை செய்தாரோ, அதே போல வசனம் என்ன சொல்லுகிறது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இவங்க கட்டவங்க, அவங்க அந்நியர், அவங்க புறஜாதியார், அவங்க ஞாபகம், இவங்க அப்படின்லாம் பார்க்கல. அவர் எல்லாருக்குமே அவர் அன்றைய தினத்தில் அவர் நன்மை செய்து
ஆனால் நன்மையை பெற்றவர்கள் அத்தனை பேருமே ஊழியம் செய்திருந்தால் அந்த முழு நாடு மெருசலேம் தேச யூதேயா நாடு எல்லாமே ரட்சிப்புக்குள்ள வந்து, அதனால் அப்படி அவர்கள் செய்யல. இன்னைக்கு நமக்கு வந்து ஏறக்குறைய 30 கோடி பேருக்கு மேல நம்ம சபை உலகம் முழுவதும் இருக்குது. தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலே எல்லாரும் பங்கு பெற்றவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்த்திருக்கோம். கல்வி அறிவை பெற்றிருக்கிறோம், ஞானத்தை பெற்றிருக்கிறோம், ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறோம், சுகத்தை பெற்றிருக்கிறோம், பலத்தை பெற்றிருக்கிறோம், வீடு வாசல்களை பெற்றிருக்கிறோம். அநேக நன்மைகளை பெற்றது மட்டும் இல்லாதபடி நம்முடைய வியாதிகளிலிருந்து நம்மளை விடுவித்து இம்மட்டும் நம்மை காத்து கொண்டு வருகிறார். செய்கிற ஜெபங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் பேதருடைய மாமியின் போலவோ அல்லது கப்பர்நாகும் பட்டணத்தாரை போல நம்ம இருக்கிறோம்? பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நாம உடனே செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவருடைய வல்லமையான நாமத்தை நாம் கூறி அறிவிக்கணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நன்மை, கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம் கிறிஸ்துவால் கட்டாயமாக ஏற்பட்டது. எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி. அதனாலதான் கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சிட்டு நம்ம அவரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் அதே நன்மைகளை பெற்ற பிறகு கூட அவரை மறந்துட்டு போகுமானால் நாம் அந்த பட்டணத்தாரை போலதான் இருக்கு. ஆக தேவனுடைய ஊழியத்திலே வல்லமையான ஒரு ஊழியம் நடைபெறுகிறது என்றால் யாரெல்லாம் அவர் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய வாழ்க்கையிலே அவர் எனக்கு நன்மை செய்தாரோ, நான் எந்த அளவுக்கு அவரோட கூட நெருக்கமாக இருக்கிறேன். அதாவது உலக பாரத்தை வச்சுக்கிட்டு, உலக பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு, கவலைகளை வச்சுக்கிட்டு, கஷ்டங்களை வச்சுக்கிட்டு, வீட்டில் மனசுல அநேக குற்றம் குறைகளை வைத்துக் கொண்டு நம்ம அவருக்கு சாட்சியா இருக்க முடியாது, ஊழியத்தை செய்ய முடியும். ஆகையினாலே அப்படிப்பட்ட பாரங்களை எல்லாம் விட்டுட்டு அவருக்கு நம்ம ஊழியம் செய்யும்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அதுக்கு முன்பாக அவர் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அவர் செய்த நன்மைகளை நான் கொஞ்சம் எடை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த நன்மைகளை செய்வதற்கு இந்த உலகத்துல யாராலையும் முடியுது, அவர் மட்டும் தான் அந்த நன்மை செய்திருக்க முடியும். என்னுடைய வியாதியை அவர் தான் சுகப்படுத்திருக்க முடியும். என்னுடைய பாவத்தை அவர் மட்டும் தான் மன்னிச்சிருக்க முடியும். என்னுடைய பாவத்தை அவர் மட்டும் தான் கழுவி சுத்திகரிக்க முடியும். என்னை அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு அவரால் தான் முடியும், வேற யாரும் முடியும். இப்பேற்பட்ட நன்மைகளை எல்லாம் நான் தனிப்பட்ட முறையில நான் பெற்றுக் கொண்டிருந்ததுனால ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டான். ஆகையினாலே அவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். என்ன தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு வினாடி, ஒரு நொடி கூட அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு தேவனை உயர்த்தி பிடித்து அவரோடு அவன் உறவாடி கொண்டிருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்குள்ளே இருக்குமானால் அவர் செய்கிற நன்மைகள் ஒவ்வொன்றையும் காலை முதல் இரவு படுக்கிற வரைக்கும் நம்ம அதை பற்றி யோசித்து கொண்டுதான். நான் உட்கார்ந்து இருப்பதும், எழுந்திருப்பதும், நடப்பதும், பேசுவதும் எல்லாமே அவருடைய செயலை என்று பூசலன் கூறுகிறார். அப்படி என்றால் நாம் எத்தனை நன்மைகளை ஒரு நாளிலே காலையிலிருந்து மாலை வரை நாம் பெற்றுக் கொண்டிருக்கோம். ஆங்கிலத்தில் ஒரு பாடல் உண்டு, we thank thee for the sunshine. காலையிலே அவர் கொடுக்கிற சூரிய ஒளிக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சூரிய ஒளியை அவர் கொடுக்கறதுல இருந்து இன்றைய காலையிலே நம்ம ஜீவனோடு எழும்ப வைத்தாரை படுக்கையிலிருந்து அதுவே அவருடைய கிருபை. நாம் நிர்மூலம் ஆகாது இருப்பதே அவருடைய சுத்த கிருபை. அப்படிப்பட்ட கிருபையை பெற்றிருக்கிற நாம எத்தனை நன்மைகளை அவருடைய கரங்களில் பெற்றுக்கிறோம். வெள்ளிப்பாரணி பெற்ற பெயர் ஆசீர்வாதம். அப்போ எப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம், அந்த நன்மைகளை பெற்ற நாம் அவருடைய வல்லமையான கரத்தின் கிரியைகளை கூறி அறிவிப்பதிலே நாம் என்ன செய்கிறோம்? நன்மைகளை மட்டும் நம்ம அவர்கிட்ட வாங்கிக்கிட்டு இருக்கோமா? இல்ல பேதருடைய மாமியை போல ஊழியம் செய்கிறோமா? இல்ல கப்பர்நாகும் பட்டணத்தாரை போல எல்லா நன்மைகளையும் பெற்ற பிறகு நாம் விருதாவாக திரும்பவும் போய்விடுகிறோம். வேதாந்தத்தில் இன்னொரு வசனம் இருக்கிறது. தயவுசெய்து அந்த வசனத்தை மத்தேயு 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் தயவுசெய்து வாசியுங்க.
மத்தேயு 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசியுங்கள். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். மத்தேயு 12:23. 12:23 தான் பாஸ்டர். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே. எந்த நிமிஷம் திரும்ப வசனம் சொல்லுங்க. 12 வந்து வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னிடத்தில் செய்யப்பட்ட கிரியைகள் சோதனையில் செய்யப்பட்டிருக்குமானால் இன்று அவர்கள் நம்மோட நின்று அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அப்படின்ற வசனம். சரி, அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமேன்னு சொல்லும் பொழுது முழு பட்டணமும் கிறிஸ்து யாருன்னு தெரிவிக்கப்பட்டாச்சு அன்னைக்கு. இந்த பட்டணம் முழுவதுமே ஒரு நன்மையை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று அதிசயமான கரங்களை பார்த்து அவர்கள் வல்லமையான கிறிஸ்து என்று அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஒரு தேவனுடைய குமாரன் என்பதையும் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் மனதிலே இருந்தது என்னவென்றால், தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், பிறருக்கானவைகளை நாட வேண்டும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. எல்லாருக்குமே என்னன்னாக்க, என்னுடைய பிரச்சனை தீர்ந்து போச்சு, என்னுடைய வாழ்க்கையில நான் நல்லா இருக்கேன். அதான் கப்பர்நாகுமில் இருந்த மக்களுக்கு இருந்த மனப்பான்மை. அப்படியானால் அந்த இடத்திலே அந்த கப்பர்நாகுமிலே அந்த மக்கள் அப்படி இருந்த போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகும். அதை பார்த்து அந்த மக்கள் நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டார்கள். அந்த கப்பர்நாகும் எப்படி உயர்த்தப்பட்டது? வானபரியந்தம் உயர்த்தப்பட்டது. மிகவும் மேலோங்கி மிகவும் செழித்து எல்லாருமே ஆசீர்வாதங்களை பெற்று எல்லாருமே ஆலயத்துக்கு வரவும் எல்லாமே நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் பெரிய ஆச்சரியமான ஒரு மாற்றத்தை உடையவர்களாக இருந்தார். ஆனால் அவருடைய இருதயமோ தூரம் விலகி போயிருந்துச்சு. அவரிடத்திலே செய்யப்பட்ட கிரியைகள் சோதனையிலே செய்யப்பட்டிருக்குமானால் என்று சொல்லுங்கள். என்ன கிரியைகளை அங்கு நடப்பட்டது? முழு பட்டணமும் வந்து கர்த்தருடைய கிறிஸ்துவுடைய அந்த வல்லமையான கரங்களை அன்றைய தினத்திலே அவர்கள் பேதுருடைய வீட்டின் முன்பாக நின்று அந்த வல்லமையான கரங்களை அவர்கள் பார்த்தார்கள், அனுபவித்து பார்த்தார்கள். ஆனால் அவ்வளவு நன்மைகளை பெற்றவர்கள், முன்னிடத்தில் செய்யப்பட்ட கிரியைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருக்குமானால் இன்றைக்கு அவர்கள் நிலைத்திருப்பார்கள். சோதோமிலே செய்யப்பட்ட கிரியைகளை விட அதிகமான கிரியை செய்தார்கள். ஆனால் எல்லோருமே பேதுருவின் மாமியை போல ஊழித்துக்கார்கள். எல்லோருமே அவருக்கு மகிமையா இருக்கணும்னு நினைக்கிற காரணம் என்னவென்றால், அவர்கள் தேவனத்திலே அன்பு கூறுவதில்லை, மனுஷத்துல அன்பு கூறுவதில்லை. ஆகையினால இது கடைசி வரைக்கும் நீடித்ததுனாலே ஆண்டவர் சொல்லுகிறார், வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நாகுமே, பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், எத்தனை ஆசீர்வாதங்களை அவருடைய கரங்களில் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு நான் சம்பாதிச்சதோ நான் எடுத்ததோ அப்படின்றது கிடையாது. இந்த சாப்பாடை வந்து வாயில எடுத்து வைக்கிறது கூட அவர் நமக்கு பலம் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னாக்கா அது அப்படியே நின்று போயிடும். பழைய ஏற்பாட்டுல ஒரு தீர்க்கதரிசி கையை ஓங்கும் போது கையை அப்படியே நிறுத்தினார் ஆண்டவர். அது போல நம்ம கையை தூக்குறது எடுக்கிறது கூட அவருடைய கிருபையும் சுத்தமும் நமக்கு இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கையை தூக்க முடியாது, யாரையும் நம்ம பேசவும் முடியாது, யாரையும் நம்ம அடிக்கவும் முடியாது. அப்படி மீறி செய்தோம்னா அதுக்குரிய பலனை நம்ம தான் இருக்கணும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த கடைசி நாட்களிலே தேவன் நமக்கு ஒரு பெரிய வேலையை வைத்திருக்கிறார். அந்த வேலையை செய்வதற்கு முன்பாக அவர் யார் என்பதை தனிப்பட்ட முறையிலே நமக்கு விளங்க செய்திருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி இருக்கிறார். இவைகளை பெற்றுக்கொண்ட நாம், அவர்களிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம்
அவருடைய ஊழியத்திலே பங்கு பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறோம். என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு சாட்சியாக அவருடைய மகிமையை நம்ம உலகத்துக்கு கூறி அறிவிக்க வேண்டும். இந்த கூறி அறிவிக்கக்கூடிய வேலைக்கு அவர்கள் சம்பளம் கொடுப்பார்கள், இவர்கள் வெகுமதி கொடுப்பார்கள், இவர் நன்மை செய்வார்கள், ஒத்தாசை அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. டெஸ்டமனிஸ் வால்யூம் 7 அம்மையார் என்ன சொல்கிறார் என்றால், சுயாதீன ஊழியம் செய்கிறவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே போங்க. சபையில் இருந்தோ இல்ல எந்த இடத்துல இருந்தோ உங்களுக்கு ஆதரவு வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். தேவன் உங்களை வழி நடத்தினார். உங்கள் அப்பமும் தண்ணீரும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் அவருடைய ஊழியம். ஆக நாம் பெற்றிருக்கிற நாம ஓய்வு நாள் அன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், அதற்கு பிறகு எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும், எப்படிப்பட்ட வேலைகளை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதை எல்லாவற்றையுமே நமக்கு இந்த பாடத்திலே நாம் இவைகளை வாசிக்கிறனால பேதுருவின் மாமியை போல உற்சாகமாக அவரை மையப்படுத்தும்படி நாம் ஊழியம் செய்ய இருப்போமே தவிர, கப்பர்நாவும் மக்களை போல நாம தன்னுடைய வேலை முடிந்து விட்டது, தனக்கு நன்மை கிடைத்து விட்டது, நான் போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கக்கூடாது. தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபையை ஒழுக்கம் என பொறுப்பாக. ஆமென். நன்றிங்கய்யா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதிக ஓய்வு நாள் ஊழியம் என்ற பாடத்தை மிக தெளிவாக நேர்த்தியாக நடத்தி கொண்ட உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாளில் கூட நாம் முடிவு செய்வதற்குள்ளாக கடந்து வருவோம். நாளின் முடிவு செபத்தை நம்முடைய பொருளை இழந்திருக்கிறார். ஐயா கருணாகரன் ஐயா அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்வேன். தந்தையை இந்த கடைசி கால ஜபக்குழுல இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் பெயர் பெயர குடும்பமா கருத்துல ஒப்புவிடு ராஜா. தூரத்துக்கும் சமீப நீர் வானிலை சேவையாக்கும், பள்ளங்கள் நிரப்படட்டும், கடவுளான சமமாகட்டும். ஒருவராக நின்று பெரிய ஐசியங்களை செய்து ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பம் தண்ணீர் ஆஸ்வதியும். உடல்கள் எல்லாம் பலம் எடுத்துக்கொண்டு பரிபூர்ண சுகத்தை கட்டிடும். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம எப்படி நடக்கிறோம், ஏது நடக்கணும் ஆராய்ந்து பார்க்க கிருபை செய்யுங்க. நமக்கு கிடைச்ச சாக்கியம் யாருக்கும் கிடைக்கல. உலகத்துல இயேசு ஜீவனுள்ள தேவன் அநேகர் அறிந்துக்கிறாங்க, ஆனாலும் 7ஆம் நாள் சத்தியம் அநேகருக்கு தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரி இருக்காங்க. தெரிஞ்சவங்க கடைசி வரை நினைக்க உதவி செய்யுங்க, சகாயம் செய்யுங்க, துணை செய்யுங்க, இறக்கம் பாராட்டுங்க, ஒருவராக நின்று பெரிய ஐசியங்களை செய்யுங்க. அப்படியே செய்த நன்றி. இதுக்காக கிரீசர் பிரசாசம் லூசிபர் கூட்டங்களை வானமன்ற 24 மணிக்கு தந்திர மந்திர ஆலோசனை இயேசு நாமத்துல அப்புறப்படுத்தும். மறுபடியும் சந்திக்க அனைவரும் கூடி வந்து தினந்தோறும் உன்னுடைய நாமத்தை மயப்படுத்துறவர்களா இருக்க கிருபை செய்யும். உங்களுடைய கிருபையினால் நாங்கள் நிலைநிற்கிறோம். எங்களுடைய பலனும் பறக்கிறோம் அல்ல, தேவாவினால் எல்லாம் கொண்டு விசுவாசிட்டோம். ஒவ்வொருவருக்கும் மனசுகளில் பாரங்களை நீக்கி போட்டு பரிபூர்ண சமாதானத்தை கட்டட்டும். சத்ரு சேனை வெக்கப்படுத்தும். அவங்களுடைய மனோர திட்டங்களை நிறைவேற்றும். சத்ரு சேனை வெக்கப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாம ஜெயலலிதா பிதாவே ஆமென். ஆமென். பரமண்டலங்களுக்கு எங்களுக்கு பரமபிதாவே, நாம பரிசுத்தமாக ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தினை தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை மன்னிக்கிறோம். எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீவிர ரட்சிக்கிறோம். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்னென்னைக்கும் விடவில்லை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் சிநேகம் பாதுகாப்பு வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். மீண்டுமாக உங்களை யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய பாடத்திட்ட தகவல்கள் உங்களுக்கு பதிவு செய்யப்படும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நான் தெரிந்து செல்வேன். புரியாத